அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட 10 மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மத்திய கிழக்கில் நிலவக்கூடிய இந்த போர் சூழலை அமைதிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இறுதி கட்டமாகன்னு கூட சொல்லலாம் ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தை கத்தாருடைய தோஹாவில் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. ஆகஸ்ட் 15 நடந்துட்டுருக்கு. ஆகஸ்ட் 15 இந்தியர்களுக்கு சுதந்திர தினமாக கொண்டாடப்படக்கூடிய அதே வேளையில் ஒரு இறுதிக்கட்ட வாய்ப்பாக இந்த பேச்சுவார்த்தை காணப்படுது. மற்றொரு பக்கம் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் முழுக்கவே இன்னைக்கு மங்கி பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் வேகமாக பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியும் வருது. இன்னொரு பக்கம் பட்டத்து இளவரசர் சவுதியுடைய இளவரசர் சல்மான் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, என்னை கொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் இன்றைய தேதி மீண்டும் ஈரான் வித் இஸ்ரேல் என்ற அந்த அளவில் இருந்து தான் இந்த சூழலை பார்க்க முடியுது. ஈரான் தொடர்ந்து ஒரு செய்தியை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம் சொல்லிட்டு ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்குது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நாங்கள் உளவியல் ரீதியான தாக்குதல் தான் இன்னைக்கு தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம், அடுத்த கட்ட தாக்குதல் விரைவில் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு செய்தியோட தான் ஈரான் இந்த விஷயத்தை கடந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதற்கான அந்த உளவியல் அச்சத்தை எப்படி ஏற்படுத்துகிறாங்கன்னா, இன்றைய தேதி அதாவது இன்றைய இரவில் கூட நாங்கள் எங்களுடைய வான் பகுதியை தடை செய்து வைக்கிறோம், எந்த நாட்டுடைய விமானங்களும் எங்களுடைய வான் பகுதியில் பறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் சார்ந்த ஒரு பயிற்சி எடுப்பதற்கான ஒரு வேலையில் ஈடுபடுறாங்க. இது ஈரானுடைய தெற்கு பகுதியில் இந்த பயிற்சி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நடக்க போது. இந்த பயிற்சியில் சில நாடுகள் கூடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதாவது ஈரான் சார்புடைய நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் மற்றும் பல்வேறு கருவிகள் பயன்படுத்த ஒரு சூழல் இருக்குது. சமீபமாக கூட MI-24 என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெட் விமானத்தை கூட ரஷ்யா கொடுத்துருக்கு. ரஷ்யா அனுதினமும் தங்களால் என்ன உயர்தட்டு அடிப்படையில் ஒரு இராணுவ உதவியை வழங்க முடியுமோ அதை தொடர்ந்து இன்னைக்கு ரஷ்யா ஈரானுக்கு உதவிட்டு இருக்கு. ஸோ ஈரான் இன்னைக்கு சொல்ல போனால் ஒரு பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கு. அவங்க கையில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் மற்றும் போர் பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களை ஒரு பயிற்சியில் ஈடுபடுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த வேலையில தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு மீண்டும் ஒரு அச்சம் வந்திருக்கு. இன்னைக்கு இரவு ஒரு வேலை தாக்கிடுவாங்களோ, பயிற்சி என்ற பேரில் நம்ம மேலேயே தாக்குதல் ஏற்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் உறைந்து கிடைக்கிறது. ஸோ இந்த வேளையில தான் கிட்டத்தட்ட இது ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைன்னு கூட சொல்லலாம். இந்த பேச்சுவார்த்தையை கத்தார், எகிப்து, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் கத்தாரில் இருக்கக்கூடிய தோஹால ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏற்பாடுக்கு தான் கடந்த ஒரு வார காலமாக ஹமாஸ் அழைச்சி கொண்டே இருந்தார்கள். ஹமாஸுடைய மூத்த தலைவர்களை அழைத்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஹமாஸுடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, யஹ்யா சின்வார், இஸ்மாயில் ஹனியா என்ன விஷயத்தை முன்மொழிந்தாரோ அந்த விஷயங்களை இங்கே பேசுவதாக இருந்தால் மட்டுமே நாங்கள் வருவோம். அதை தாண்டி புதிய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க, புதிய கருத்துக்களை முன்வைக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி ரிப்பீட் பண்ணியிருக்கு, நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்கள் கலந்து கொள்ளாவிட்டாலும் ஈரானுடைய ஒரு குழுவை நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்துச்சு. ஈரான் தரப்புல அது உறுதி செய்யப்படுது. அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை ஒரு குழுவாக தயார் செய்து இந்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் கூட ஹமாஸ் இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் நாங்கள் ஈரானை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஈரான் எங்கள் மத்தியில் ஒரு பதற்ற நிலை உருவாக்கி இருக்கு, ஸோ அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே இழுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய ஹமாஸ், ஈரான் போன்ற இந்த நாடுடைய தலைவர்கள் இல்லாத நிலையில் இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சில செய்திகள் தான் கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ இது நிச்சயமாக ஒரு அச்சுறுத்தும் நிலையில தான் இருக்கு. இவர்களாக பேசி ஒரு முடிவு எடுப்பதன் மூலம் யாருக்கு என்ன பயன்? அப்போ ஹீப்ரு ஊடகம் சேனல் 12-13 போன்ற ஊடகம் சொல்லுது, இந்த பேச்சுவார்த்தை ஒரு மொக்கில் ஒரு சந்தில் நிற்கிற மாதிரி தான். 2 வழிகள் தான் நம்ம கையில் இருக்குது, ஒரு முச்சந்தியில் நிற்கிற மாதிரி. ஒரு வழி 42 நாட்கள் போர் நிறுத்தம், பணை கைதிகள் பரிமாற்றத்திற்கு ஒத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹிஸ்புல்லா கூடியும் இஸ்ரேல் கூடியும் போர் செய்யணும். ஆனால் அந்த போரில் நிச்சயமாக நாம் தோற்றுவிடுவோம், இஸ்ரேல் என்ற நாடே அழிந்து விடும். காரணம் அந்த அளவு நம்ம சில விஷயங்களை இழந்துட்டோம். காசாவில் இன்னைக்கு இஸ்ரேலுடைய IDF துருப்புகள் பிடித்து வைத்து இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கையில் எந்த இடமும் கிடையாது. ஒரு இடத்துல அரை மணி நேரத்திற்கு மேலே தங்க முடியாது. காரணம் அந்த இடம் மிகப்பெரிய ஆபத்தான சூழலில் இருக்குது. ஹமாஸுடைய போர் வீரர்கள் தொடர்ந்து தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. TGB என்று சொல்லக்கூடிய செல் குண்டுகள், இரும்பு குண்டுகள் இருக்கக்கூடிய செல்களை பயன்படுத்தி மெர்கவா டேங்குகளை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இனி காசாவுக்குள்ள நமக்கான வேலைகள் இருக்காது என்ற அளவுக்கு இன்னைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிகை சேனல் 12-13 போன்ற சேனல்களே செய்தியை வெளியிட்டு இருக்குது. மேலும் இஸ்ரேலுடைய பத்திரிகைகளில் ஹெரேட்ஸ் போன்ற பத்திரிகைகள் ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, அமெரிக்கா இப்படி மூவ் பண்ணுது எப்படின்னா, ஈரானில் தெஹ்ரானில் இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலை நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. ஸோ அந்த படுகொலையில் ஈடுபட்ட 10 மொசாதுடைய முகவர்களை நாங்கள் பிடிச்சிட்டோம்.
ஸோ இவர்களை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய தெஹ்ரானுக்கு செய்தி அனுப்பியிருக்கு அமெரிக்கா. ஸோ இதை ஏற்றுக்கொண்டு ஈரான் வந்து நீங்கள் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வாங்க, இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்டை நோக்கி இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்காக மூவ் பண்ணிட்டு இருக்கு. இதே அமெரிக்கா தான் இந்த குறிப்பிடத்தக்க இந்த 10 மாதங்களில் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்கள் கிட்டத்தட்ட சொல்லப்படுகிறது அமெரிக்கா கிட்டத்தட்ட $50 பில்லியன் இந்த 10 மாதங்களில் இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாடங்கள், உதவிப் பொருட்கள், உணவுப் பொருட்கள் என்ற அடிப்படை தேவையான எல்லா விஷயங்களும் அடக்கிய ஒரு பேக்கேஜ் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்கு. ஸோ இஸ்ரேல் இதற்கு எப்படி இன்னைக்கு ரீப்ளே பண்ணியிருக்குன்னா வந்து $67 பில்லியன் வந்து எங்களுடைய இராணுவ தளவாடங்கள் மற்றும் பொருட்கள் எல்லாமே அழிஞ்சிருக்கு. இதில் $67 பில்லியன் நாங்கள் இந்த பொருளை இழந்துட்டோம்னு சொல்லியிருக்கு. அப்போ கணக்கு போட்டால் $50 மில்லியன், இந்த 67ல் $50 மில்லியன் கிட்டத்தட்ட அமெரிக்கா செலவு பண்ணியிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய அந்த தொகை தான் இஸ்ரேல் செலவு செஞ்சிருக்கு. அப்ப முக்கால்வாசி இஸ்ரேலுக்கு இந்த அமெரிக்கா முழு உதவியோடு இந்த போரை நகர்த்தி கொண்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தா இந்த விஷயத்தை பார்க்க முடியுது. அடுத்து இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் பத்திரிகை ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கு. என்னன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ துருப்புகளுடைய பற்றாக்குறை இருப்பதனால ராணுவத்திற்கு கட்டாய ராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்று ராணுவ பயிற்சி இல்லாத பல நபர்களை ராணுவத்தில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால வெறுத்து போன பல நபர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த போர்ல தொடர்ந்து ஈடுபடக்கூடியவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய தொகையை வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3500 நபர்கள் முழுவதுமாக மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்களால திறம்பட செயல்பட முடியாது அப்படிங்கிற அளவில் இருக்கிறாங்க. மேலும் 10,056 நபர்கள் கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு உளவியல் ஆலோசனை வேண்டும், எங்களுக்கு வந்து அந்த சைக்கலாஜிக்கல் வந்து கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு டிமாண்டே வச்சிருக்கிறாங்க. இதில் சொல்லப்பட்ட 3500 நபர்கள் முழுமையாக மனம் பாதிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவில் இருக்கிறாங்க. அவங்கள மீட்க வேண்டும் என்ற அளவுக்கு இன்னைக்கு ஹெரேட்ஸ் பத்திரிகை செய்தியை வெளியிட்டு. அடுத்து அமெரிக்கால இருந்து 2 செய்திகள் வந்திருக்கு. ஒன்று நியூயார்க் டைம்ஸ் எழுதின செய்தி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் எல்லாமே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த 10 மாதங்களில் இஸ்ரேல் கிட்டத்தட்ட காசாவுடைய பகுதியில் கட்டுமானங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. சுரங்கப்பாதை எல்லாத்தையும் அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் முழுமையான எந்த சுரங்கப்பாதையும் அழிக்கப்படலை. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர்கள் எதிரியாக கருதக்கூடிய ஹமாஸை அழித்தார்களா அல்லது பின்னடைய செய்தார்களானா நிச்சயமாக கிடையாது. ஸோ இதன் அடிப்படையில் இன்னும் போர் விரிவடையக்கூடிய சமயத்தில் இஸ்ரேலுக்கான அழிவும் இஸ்ரேலுக்கான வீழ்ச்சியும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நியூயார்க் டைம்ஸுக்கு வந்து இந்த அதிகாரிகள்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய யூத குருமார்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு கடிதம் இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனியாவுக்கு எழுதுறாங்க. இந்த கடிதத்தில் சொல்றாங்க, உடனடியாக இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு, போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் இஸ்ரேல். அப்படி இல்லையாட்டி நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய அழிவு இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையோட சொல்றாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா இதற்கப்புறம் இந்த போர் நிறுத்தம் என்பது நடைபெறல அப்படின்னா ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களாக ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேல நிச்சயம் நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூத ரபிகள் உணர்ந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு யூத ரபிகள் தொடர்ந்து இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. மறுபக்கம் லெபனானுடைய பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் மீண்டும் தொடர்ந்து தாக்குதல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா இன்னைக்கு உடனடியாக இஸ்ரேலுடைய பகுதிகளில் 8 இலக்குகளை நோக்கி மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க. மேலும் இன்னைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய பேரூத் விமான நிலையங்களிலிருந்து மக்கள் சாரியாக ஒரு நாளைக்கு 10,000 to 15,000 நபர்கள் லெபனான் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். மேலும் லெபனானுடைய அந்த எல்லை பகுதியில் எந்த விமானங்களும் பறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்திருக்கு. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய விமான சேவைகள் எல்லாமே பேரூத்துக்கு வரக்கூடிய விமானங்களை உடனடியாக தடை செஞ்சு வச்சிருக்கு. மேலும் லெபனானில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் லெபனானில் இருப்பாங்க, அவங்க உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கு. அப்ப லெபனான் முழு போருடைய வீழ்ச்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்து வெஸ்ட் பேங்கை ஆட்சி செய்யக்கூடிய மஹமூத் அப்பாஸ் நேற்றைய தினம் ரஷ்ய தலைவர் புட்டினை ரஷ்யாவில் போய் சந்தித்து சில விஷயங்களை பேசினார். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நேராக துருக்கியுடைய தலைநகரத்துக்கு போயிருக்காரு. துருக்கியில் நாளைய தினம் துருக்கியுடைய நாடாளுமன்றத்தில் மஹமூத் அப்பாஸ் பல்வேறு விஷயங்கள், இந்த போர் சம்பந்தமான விஷயங்களை பேச தயாராக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் வருது. இன்னொரு பக்கம் நேற்று சொன்ன ஒரு செய்தி இன்னைக்கு மீண்டும் மிகப்பெரிய அளவில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. WHO என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்கு. என்னன்னா, ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் முழுக்கவே இன்னைக்கு வேகமாக மங்கிபாஸ் என்று சொல்லக்கூடிய தொற்று நோய் பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், கைகால் ஃபுல்லாகவே கொப்பளமாகவே ரெட்டிஷாக மாறி மிகப்பெரிய அளவில் முகம் ஒரு கோர நிலையில் இருக்கும். அது மங்கிபாஸ்னு வச்சிருக்கிறது அர்த்தம்னா அந்த மங்கியை போலவே, ஒரு குரங்கை போலவே முகத்தோற்றம் என்பது மாறிடும் அப்படிங்கிறது தான் அந்த நோயுடைய அடையாளமாக இருக்குது. ஸோ இந்த நோய் இன்னைக்கு ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டில் வேகமாக
பரவுறனால உடனடியாக ஒரு ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு செஞ்சு WHO உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. ஒரு முன்னெச்சரிக்கையாக இருங்க, இந்த நோய் ஒரு தொற்று நோயாக இருக்கிறனால உலகம் ஃபுல்லாக பரவக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ இந்த செய்தியை இன்னைக்கு இந்தியா போன்ற நாடுகளை உள்வாங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளணும். இதே போல தான் கொரோனா டைமில் ஒரு எச்சரிக்கை செய்தி விடப்பட்டது. பெரிய அளவில் நம்ம ஆர்வம் செலுத்தாதனால அது மிகப்பெரிய அளவில் பரவி மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பை சந்திக்க நேரிட்டது. ஸோ அது போல் இல்லாமல் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் நமது வேண்டுகோளாக காணப்படுது. மறுபக்கம் இன்னைக்கு ஈரான் மேலே மிகப்பெரிய ஒரு சைபர் தாக்குதலை யாரோ ஒரு நபர் ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிற செய்தி வருது. அதாவது ஈரானுடைய பேங்க் செக்டார் இருக்கும்ல, அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆகட்டும் அல்லது ஸ்மால் பேங்க், சின்ன சின்ன வங்கிகள், இது ஒட்டுமொத்தமாகவே ஒரு சைபர் தாக்குதல் மிக பிரம்மாண்டமாக முறையில் மேசிவ் அட்டாக் என்று சொல்லப்படுகிறது, அந்த அளவு நடைபெற்றிருக்குது. ஸோ இதற்கு யார் காரணம் அப்படின்னு ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பல நபர்கள் சொல்வது மொசாதுடைய ஒரு டீம் தான் அடிச்சிருக்கு இந்த சைபர் அட்டாக்கை. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் டொனால்டு ட்ரம்ப்புடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி பல இடங்களில் அவருடைய தேர்தல் யுத்திகளை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு சைபர் தாக்குதலை ஈரான் ஏற்படுத்துச்சுல்ல. ஸோ அதற்கு பதிலடியாகத்தான் இன்னைக்கு மொசாதை வச்சு மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரங்களும் இன்னும் நிரூபிக்கப்படலை. இதை தாண்டி டொனால்டு ட்ரம்ப்புடைய காதில் துப்பாக்கி சூடு நடத்தினாங்கல்ல சில மாதங்களுக்கு முன்னாடி, ஸோ அது கூட ஈரான் தான் செஞ்சிச்சுங்கிற ஒரு பிரச்சாரத்தை தான் டொனால்டு ட்ரம்ப் எல்லா அரசியல் பேச்சிலையும் தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்னெடுத்து கொண்டு இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. மறுபக்கம் சவுதி பட்டத்து இளவரசர் சல்மான் உயிருக்கு ஆபத்து, இது அவரே சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அமெரிக்காவுடைய காங்கிரஸ் இருக்குல்ல அவை, அந்த காங்கிரஸ் அவையுடைய உறுப்பினர்கள்ட்ட கடிதம் எழுதுறாரு. என்னென்னா, என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, ஏன்னா நான் இஸ்ரேல் கூட நார்மலைசேஷன் இயல்பு நிலையை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பல்வேறு திட்டங்களுக்காக நான் அதை மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது நான் செயல்படுறதுனால பல அமைப்புகள், அவர் எதையும் குறிப்பிட்டு சொல்லாமல் பல அமைப்புகள் எல்லாமே என்னை கொல்லணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் எனக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா தான் பாதுகாப்பு கொடுக்கணும் என்ற அளவுக்கு இன்றைக்கி சவுதியுடைய பட்டத்தில் இளவரசர் சல்மான் இந்த கருத்தை வெளிப்படையாக வச்சிருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த 10 மாதத்தில் இவ்வளவு போர் சூழல், இவ்வளவு உயிரிழப்பு போயிட்டு கொண்டிருக்கிறது, மத்திய கிழக்கில் அமைதி கிடையாது. இவ்வளவு சூழலில் கூட இன்னைக்கு எனக்கு அந்த நார்மலைசேஷன் வேணுங்கிற ஆசையில் தான் பட்டத்து இளவரசர் சல்மான் இருக்கிறார். ஸோ அதனால தான் யார்கிட்ட போய் உதவி கேட்குறாரு, தனது அதிகாரப்பீடத்தில் இருக்கக்கூடிய, தன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சைத்தானிடம், அமெரிக்க சைத்தானிடம் போய் இன்னைக்கு உதவி கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு சல்மான் தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ நிச்சயமாக இந்த போரில் சவுதியுடைய தலைவர் பட்டத்தில் சல்மானால் எந்த விஷயங்களும் சாதிக்க முடியாது, போர் நிறுத்தத்திற்கான எந்த ஒரு மூவும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது. ஒருவேளை ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னதே ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் மூலமாகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுப்பு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த அளவு இன்னைக்கு அவருடைய சூழல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற நிலையிலிருந்து பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.